தொலைக்காட்சியில் ஒலித்த பாடல். 400 கிலோமீட்டர் தேடி வந்து உதவிய ராகவா லாரன்ஸ். ஊரே கடவுளாக கும்பிடும் பின்னணி. எங்களை காப்பாத்த வந்த ராசானு மக்கள் உற்சாகம். சிறுவனோட கோரிக்கையை ஏத்துக்கிட்டு 10 லட்சம் ரூபாயில குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் கட்டி கொடுத்த ராகவா லாரன்ஸ். நீ நல்லா இருக்கணும் பாராசானு உற்சாக வரவேற்பு கொடுத்த கிராம மக்கள். புதுக்கோட்டை மாவட்டம் குறுக்கலையாப்பட்டி கிராமத்துல விஷ்ணு அப்படின்ற சிறுவனின் கோரிக்கையை ஏற்று நடிகர் ராகவா லாரன்ஸ் வழங்கிய 10 லட்சம் ரூபாயில குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில மக்களின் கோரிக்கையை ஏற்று நேர்ல போயிட்டு நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் இன்னைக்கு குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு. இந்த சிறுவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய கிராமத்துல பாத்தீங்கன்னா கிணத்து தண்ணி தான் யூஸ் பண்றோம். ஆனா அதுவும் அவ்வளவா நல்லா இல்லைங்க, சுத்தமான நிலையில இல்ல. அந்த தண்ணியை குடிக்கிற நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாம போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, சிறுவனோட இந்த நியாயமான கோரிக்கைய ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் கேட்டிருக்காரு. சிறுவனுடைய ஆசையையும் இப்போ நிறைவேற்றி இருக்காரு. 10 லட்சம் ரூபாய் செலவுல அந்த கிராமத்துக்கு குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் கட்டி கொடுத்திருக்காரு. ராகவா லாரன்ஸ் வரும்போது மேல தாளத்தோட மக்கள் உற்சாகமான ஒரு வரவேற்பும் கொடுத்திருக்காங்க. இந்த தண்ணி போர் போட்டு கொடுத்தது மூலியமா லாரன்ஸ் சார் ரொம்ப பெருமையா நாங்க நினைக்கிறோம். எல்லாருமே நினைக்கிறாங்க, சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்க வரைக்குமே நினைக்கிறாங்க. தண்ணி போட்டு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி சார். எங்களுக்கு உதவி செய்த லாரன்ஸ் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அந்த சிறுவனை ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் பெருமையா பாராட்டி இருக்காரு. இந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது என்று கடலா தீராத எறும்பின் தாகங்கள் நிலையின் மேலாடும் பனி துளி தீர்க்கும்.